Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. எடப்பாடி மட்டுமே விசிகாக்கும் திமுகக்கும் பிரச்சனை உண்டாக்க போகிறதில்லை. விசிகாவோட அறிக்கைகள், திருமாவளவன் பேச்சுக்கள் திமுக கோபத்தை உண்டாக்குமே தவிர எடப்பாடினால பெருசாக ஒன்றா போகிறதில்லை. ஸ்டாலின் கணக்கு வேற மாதிரி இருக்குது. ஸ்டாலினோட கூட்டணி கட்சிகள் கணக்கு வேற மாதிரி இருக்குது. பிளானே இப்போ பாஜகவோட இருக்கிறது. பாஜகவோட இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்ததுன்னா பிளான் பி விஜயோட போகிறது. அதுவும் முடியலன்னா காமராஜர் குறித்து சிவா பேசியதன் காரணமாக நிறைய இடங்கள்லாம் காங்கிரஸ்காரர்கள் போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. காமராஜரை கடுமையாக தாக்கி பேசின கட்சிகளில் முதன்மையானது திமுக. அந்த திமுகவோட 10 வருஷமாக கூட்டணி வைக்கிறது மட்டும் காங்கிரஸ் இனிக்குதா? காமராஜரை சொந்தம் கொண்டாடுவதற்கு காங்கிரஸுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இப்போது ராமதாஸ் அவருடைய வீட்டில் என்னதான் நடக்குது? ராமதாஸ் வீட்டில் இருந்து இஸ்ரேலியோட ஸ்பை ஆக்டிவிட்டி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அப்போ இஸ்ரேல்கிட்டேருந்து இந்த ஸ்பை எக்யூப்மெண்ட்டை வாங்கி ராமதாஸ் வீட்டில் வைக்கிறவர் ஒரு சாதாரண ஆளாக இருக்க முடியாது. நான் உங்கள் சங்கீத் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விசிகா மீது சந்தேகத்தை எழுப்பி கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிக்க முயற்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள். இந்த பேச்சினுடைய சாராம்சம் உணர்த்துவது என்ன? எடப்பாடி மட்டுமே விசிகாக்கும் திமுகக்கும் பிரச்சனை உண்டாக்க போகிறதில்லை. விசிகாவோட அறிக்கைகள், திருமாவளவன் பேச்சுக்கள் திமுக கோபத்தை உண்டாக்குமே தவிர எடப்பாடினால பெருசாக ஒன்றா போகிறதில்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 4 எம்எல்ஏ ஜெயித்தா 1 எம்எல்ஏ ஜெயிக்கிறது நாங்கள் காரணம், 4 பேர் ஜெயித்தா ஒருத்தர் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம். தட் இஸ் உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. விசிக தலைவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நாங்கள் பெரிய கட்சி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது எல்லா கட்சிக்கும் உரிமை உண்டு. ஆனால் ஸ்டாலின்கிட்ட அது டிமாண்டாக வைக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டி எனக்கு 15 தொகுதி ரிசர்வ்டு, 10 தொகுதி அன்ரிசர்வ்டு, பொது தொகுதி ஒன்றுன்னு கேட்குறாரு வச்சுங்க. ஸ்டாலினால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. செல்வ பெருந்தகையே அது எக்மூரில் போட்டி போடுன்னு சொல்கிறாராம் ஸ்டாலின். ஸ்ரீபெரும்புதூர் வேணாம், எக்மூரில் போட்டி போடுங்கன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. சிட்டிங் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பரந்தாமன் தானே இருக்கிறார். இல்லை, அவருக்கு வேற மாற்றி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாலினோட கணக்குகள் வேறு மாதிரி இருக்குது. ஸ்டாலின் கணக்கு வேறு மாதிரி இருக்குது. ஸ்டாலினோட கூட்டணி கட்சிகள் கணக்கு வேறு மாதிரி இருக்குது. காங்கிரஸோ மதிமுகவோ விசிகேவோ வேறு மாதிரி இருக்குது. ஆனால் விசிகா வளர்ந்துட்டு பார்த்தானா வளர்ந்துருக்கு, இல்லைன்னு சொல்ல மறுக்கலை. ஆனால் அந்த வளர்ந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டை ஸ்டாலின் கொடுப்பாராங்கிறது சந்தேகம். ஆட்சியில் துணை முதலமைச்சர் கொடுப்பாராங்கன்னு சந்தேகம். ஏன்னா ஸ்டாலினுங்கிற சில கொள்கைகள் இருக்குது. அவரும் கட்சி நடத்துகிறார், அவர் கட்சியில் தலைவர் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலர், அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸ்டாலினோட கம்பல்ஷன் இருக்குது. அவர் கட்சியை முதல்ல கவனிக்கணும் இல்லையா? அவர் கட்சியை வளர்க்காம மற்ற கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா? இல்லை. ஆகவே எடப்பாடினால் ஸ்டாலினுக்கும் விசிகாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நம்பலை. அப்படி ஒரு தவறான புரிதல் வந்ததுன்னா அதற்கு காரணம் திருமாவளவனின் நடவடிக்கைகளும் திருமாவளவனின் பேச்சுக்களுமே தவிர எடப்பாடி இல்லைன்னு நான் நம்புறேன். விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த அழைப்பின் பின்னணி என்ன? இப்போ பாஜக இருக்கிற இடத்துல இவங்கெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் எடப்பாடி அழைப்பதன் நோக்கம் வேற எதுவும் திட்டம் இருக்கா? எடப்பாடி நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காரு. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காரு. பிளானே இப்போ பாஜகவோட இருக்கிறது. பாஜகவோட இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்ததுன்னா பிளான் பி விஜயோட போகிறது. அதுவும் முடியலன்னா அதிமுக காங்கிரஸ் அந்த காலத்துலேருந்து இருக்குது. எம்ஜிஆர் இந்திரா காந்தி பீரியட்லேருந்து இருக்குது. ஸோ நாங்கள் பழைய நண்பர்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி 30 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துடும். விசிக்கு 20 சீட் கொடுத்தா வந்துடும். ஏன்னா பாஜக கொடுக்க வேண்டிய சீட்டு இப்போ லாபம் தானே உங்களுக்கு. ஸோ திமுகக்கு எதிராக அதிமுக தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகளை வைத்து கொண்டு ஒரு பிளான் சி வச்சுருக்கார். இந்த பிளான் 3 பிளானில் எந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது.
இல்லை திமுகவின் கூட்டணி கட்சிகள் பேசிட்டு நாளைக்கு சப்த நாடு அடங்கிட்டு திமுக கூட்டணியிலே தொடருமா அப்படின்னு தெரியாது. ஆனால் எடப்பாடி கொஞ்சம் கேம் ஆடி பார்க்குறாரு. நீங்கள் எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு கூட சீட்டு தரோம், திமுகவோட அதிகமாக தரோம், திமுகவோட அதிகமாக நாங்கள் முகத்து உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். அடி இப்போ என்ன சொல்ல வர்றாரு எடப்பாடி? திமுக கூட்டத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லை, நாங்கள் அந்த மரியாதை கொடுக்குறோம் வாங்க. அவரோட நோக்கம் எல்லாம் திமுக கூட்டணியை உடைக்கணும், அதை வலு இல்லாமல் பண்ணோம். ஏன்னா கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லா அரசியல் நோக்கர்களுக்கும் தெரியும். ஸோ அந்த முடிவில் அவர் அரசியல்னு வந்து அரசியல் பண்ணி தான் ஆகணும். அரசியல் பண்ணலன்னா அரசியல் இருக்க முடியாது. ஸோ எடப்பாடி அரசியல் பண்ணுறாருன்னா அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு. அரசு பணத்தில் பிரச்சாரம் செய்யவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு என கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள். உங்களுடைய பதில் என்ன சார்? அது மாதிரி தான் இது போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அரசு விழாவில் அரசியல் பேசக்கூடாது என்பது காலம் காலமாக தடைபட்டு வரும் ஒரு நடைமுறை. கல்யாண வீட்லேயும் கருமாதி வீட்லேயும் தான் அரசியல் பேசுவோம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இப்போ அரசாங்க விழாக்கள், நான் திமுக மட்டும் குறை சொல்ல, அதிமுக இருக்கும் பொழுதும் அரசாங்க விழாக்களை உங்கள் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி அமைத்தீர்கள். அதிமுக பண்ணும்போது திமுக பண்ணாமல் இருக்குமா? பண்ணாமல் இருக்காது. ஸோ அன்புமணி என்ன பண்ணியிருக்கணும், பொதுவாக சொல்லியிருக்கணும். இப்போ திமுக தான் அவங்களுக்கு எதிரி, ரைட் சொல்கிறாங்க. ஆனால் திமுக மட்டுமே குறை சொல்ல முடியாது. திமுக 4 பண்ணுதுன்னா 3 தடவை அதிமுக பண்ணியிருக்கு. கட்சி விழாக்கள் மக்கள் பணத்தில் வரி பணத்தில் நடத்தப்படும் விழாக்கள் அப்படிங்கிற அரசியல்வாதிகள் மறந்து அதை கட்சிக்கு சார்பாக பயன்படுத்துவது அவர்கள் செய்யும் தவறு. அதை தட்டி கேட்கும் உரிமை மக்களிடம்தான் இருக்கிறது. அன்புமணியை எடுத்து சொல்லலாம். மக்கள் அதை வந்து தேர்தல் போது அதை மைண்டில் வச்சுன்னு, ஆனால் அந்த அளவுக்குலாம் தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் மைண்டில் வச்சு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கல. அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கடந்து போகக்கூடிய விஷயம். ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம், அந்த குற்றச்சாட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். சமீபத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் அவர்கள் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். அதற்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னது விஷயம் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? திருச்சி சிவா இஸ் ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். எந்த கான்ட்ரவர்சியிலும் மாட்டிக்க மாட்டார். அவர்கிட்ட லூஸ் ஸ்டாக்கே கிடையாது. சில டிஎம்கேல சில பேர் லூஸ் ஸ்டாக்லாம் விடுவாங்க. திருச்சி சிவா 25 ஆண்டு காலம் ராஜ்யசபா உறுப்பினரால், கலைஞராலும் ஸ்டாலினாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு முதல் காரணம் அவருடைய நடவடிக்கைகள் அப்பழுக்கற்று இருக்கும். அந்த பதவியிலே மெயின்டைன் பண்றாரு. 25 வருஷமா ராஜ்யசபா எம்பிங்கிறது திமுக யாருக்குமே கிடைக்கல. இந்த வாய்ப்பு கிடைக்கல. சிறப்பாக செயல்படக்கூடிய பார்லிமெண்டேரியன். ஏதோ வாய் தவறி வந்திருக்கலாம்னு தோன்றுறது. ஆனால் இது என்ன ஆயிடுத்து, காமராஜருக்கு ஏசி தேவைப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. காமராஜர் வீடு இப்போ திருமலைப்பிள்ளை ரோட்டில் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏசியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காமராஜ் கடைசியாக சொன்ன வார்த்தை லைட்டையோ ஃபேனையோ அணைச்சிட்டு போன்னு தான் சொன்னார். அந்த விளக்கு அணைச்சிட்டு போன்னு சொன்னார், லைட்டு ஃபேன் அணைச்சிட்டு போன்னு சொன்னார். அப்போ ஏசி கிடையாது அவர்கிட்ட. ஸோ அது தவறான புரிதல். அடுத்த புரிதல் வந்து கலைஞர்கிட்ட வந்து தமிழ்நாடு நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாருன்னு திருச்சி சொல்கிறார். காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க 3 மாதமாக படுத்த படுக்கையாக கிடந்தார் காமராஜர், யாரையுமே பார்க்கல. காமராஜர் அக்டோபர் 2 இழந்து போனதுக்கு காரணமே அன்றைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் விடுதலை செய்ய போகிறதா இந்திரா காந்தி சொல்லிட்டு விடுதலை செய்யலேன்ற ஒன்று அந்த மனசு வருத்தத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இழந்து போனதாக சொல்கிறாங்க. ஆனால் எமர்ஜென்சியோட கொடுமை காமராஜர் ரொம்ப பாதிச்சது. கண்டிப்பாக சொல்லலாம். எல்லாத்தோட இப்படி பண்ணிட்டாங்களே இந்த அம்மா, இப்படி பண்ணிட்டாங்களே இந்த அம்மா, இப்படி பண்ணிட்டாங்களா இந்த அம்மா. ஏன்னா இந்திரா காந்தி யார் பிரதமர் ஆக்கினது? காமராஜர் இல்லைன்னா இந்திரா காந்தி பிரதமர் நாற்காலி கனவு நிறைவேறி இருக்காது. ஏதோ இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டராக உட்காந்துருக்க வேண்டியதான். காமராஜர் தான் நெஹ்ருவின் மகள். அப்போ கூட மொராஜி சண்டை போட்டார் காமராஜர், எப்படி இந்திரா காந்தி கொடுப்பீங்கன்னு. ஆனால் சும்மா இருப்பா, இந்திரா காந்தி யார்? நேருவோட பொண்ணு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு நாற்காலில் உட்கார வச்சது காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜரை தவிர மீது எல்லாரும் ஜெயிலில் போட்டாங்க. காமராஜர் சொன்னாங்க, என்னையும் போட வேண்டியதானே ஜெயிலில், என்ன மண்டி அந்த அம்மா விட்டு வைக்குது, என்னையும் போட வேண்டியதானே அப்படின்னு புலம்பினாராம். புலம்பியே செத்தாராம். கண்டிப்பாக சொல்லணும். அந்த அளவுக்கு மனசு வருத்தப்பட்டு இறந்து போனார். ஸோ காமராஜர் ஏதாவது ஒரு சுகத்தை கண்டாரான்னா எந்த சுகத்தையுமே கண்டல அவர்.
காரில் போட கூட காரில் வந்து சைரன் போடாதேன்னு சொல்லுவார். பகட்டு விரும்பாதவர். ஸோ அவர் ஏசியை கேட்டிருப்பாராங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல். சிவாவுக்கு அந்த தகவலை யார் கொடுத்தாங்கிறதும் எனக்கு தெரியல. காமராஜர் குறித்து சிவா பேசியதன் காரணமாக நிறைய இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ்காரர்கள் போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. சிவா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் வந்து திமுகவின் துணை பொதுச் செயலர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. திமுக தலைமை என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதே சமயம் இது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்குள் சற்று விரிசலை ஏற்படுத்துமா? காமராஜரை வந்து கடுமையாக தாக்கி பேசின கட்சிகளில் முதன்மையானது திமுக. 71 எலெக்ஷன்ல எல்லாம் எவ்வளோ கடுமையாக பேசுனாங்கன்னு நமக்கு அறிவோம். வர ரெக்கார்டில் இருக்குது, எல்லாமே எதுவும் பொய் இல்லை. சட்டசபையில் எப்படி காமராஜரை பற்றி பேசினாங்க திமுகன்னு. அந்த திமுகவோட 10 வருஷமாக கூட்டணி வைக்கிறது மட்டும் காங்கிரஸ் இனிக்குதா? தங்கள் தலைவரை மிக மிக கடுமையாக விமர்சித்தார். திமுகவுடன் உங்களுக்கு பதவி ஆசை வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு எம்எல்ஏ பதவி வேண்டும் என்பதற்காக கூட்டணி வைத்து கொள்ள மட்டும் இனிச்சது. இப்போ சிவா சொன்னது வந்து உங்களுக்கு கசக்குதா? நான் கேட்குறேன், சிவா பேசுனதில் குறை இருக்கலாம், அது பிளண்டர் இல்லை. அவர் தலைவர், அவர் கட்சி தலைவரை புகழ்ந்து பேசுகிறார். எங்கள் கட்சி தலைவர் கலைஞரிடம் காமராஜர் சொன்னான்னு சொல்கிறார். நீ மறந்துட்டு போங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா காமராஜர் சாவுக்கு யார் காரணம்? காங்கிரஸ் கட்சி தான் சாவணும். காமராஜர் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தார். காங்கிரஸ் விட்டு வெளியில வந்துட்டார். காமராஜரை சொந்தம் கொண்டாடுவதற்கு காங்கிரஸுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இந்திரா காந்தி எதிர்த்தார். காமராஜரின் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் வந்து மூப்பனார் வழியாக 2 காங்கிரஸையும் ஒன்றா சேர்த்து மூப்பனாரை தலைவராக்கிட்டு போனாங்க. ஸோ காமராஜர் இருக்கும் வரை காமராஜர் காங்கிரஸில் இல்லை. ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக அதுல்ய கோஷ், சஞ்சீவ ரெட்டி போன்ற தலைவர்களுடன் நெருங்கி பழகி ஸ்தாபன காங்கிரஸை உருவாக்கினதே காமராஜர். அப்படிப்பட்டவர் நீங்கள் எப்படி சொந்தம் கொண்டாடுறீங்கன்னு திமுக கேட்டுன்னா நீங்கள் எங்கே மூஞ்ச வச்சுப்பீங்க? இந்த வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டுள்ளது என பரபரப்பு குற்றச்சாட்டை கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் ராமதாஸ் அவர்கள். அதன் பிறகு உடனடியாக அக்கட்சியின் தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ்லாம் போய் புகார் மனுலாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் போலீஸார்லாம் வந்து அந்த ஒட்டு கேட்கும் கருவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆய்வுக்கெலாம் வந்து இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ராமதாஸ் அவருடைய வீட்டில் என்ன தான் நடக்குது? இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த ஒட்டு கேட்கும் விவகாரம் குறித்து இந்த 3 நாட்களில் முழுமையாக தெரிய வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. என்னதான் சொல்ல வர்றாரு இந்த செய்தி? ராமதாஸ் வீட்டில் இருந்து இஸ்ரேலியோட ஸ்பை ஆக்டிவிட்டி, அது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அது வைஃபைல கனெக்ட் ஆகும். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பெகாசஸ் வந்து ஒட்டு கேட்கிறது. இது வந்து அந்த அறையில் பேசக்கூடியதெல்லாம் வெளியில் தெரியும். எலக்ட்ரானிக் டிவைஸே கொண்டு போய் வச்சு, எலக்ட்ரானிக் டிவைஸு அது வைஃபைல ஆக்டிவேட் ஆகி இப்போ ஏதாவது வாயை திறந்து பேசுகிற வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. ஏதாவது அந்த ரூமில் அறையில் ராமதாசன் இல்லை, யார் பேசுகிறாலும் பேசின உடனே ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி எந்த நம்பரில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த நம்பரில் போய் சேரும். அந்த நம்பரில் வந்து ரெக்கார்டு, இவங்க பேசுறது அப்படியே கேட்க முடியும். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒட்டு கேட்கும் கருவிகள் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. இப்போ ரொம்ப மலிவான விலையில கூட கிடைக்குது. நீங்கள் பர்மா பஜார்லேயோ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா அவன் ஸ்பை கேமராவே கொடுக்குறான், எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான், எல்லா விதமாக கருவி வந்துடுது. ஆனால் ராமதாஸ் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது சேட்டலைட் வழியாக, வைஃபை கனெக்ஷன் வழியாக ஒரு ஃபோனில் போய் அந்த ஃபோனில் அப்படியே பேசுகிறது லைவாக ரிலே ஆகும், அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்வான்ஸ் டெக்னாலஜி, இஸ்ரேலி டெக்னாலஜி. ஸ்பை டெக்னாலஜியில் உலகத்தில் நம்பர் 1 கண்ட்ரி இஸ்ரேல் தான். அப்போ இஸ்ரேல்கிட்டேருந்து இந்த ஸ்பை எக்யூப்மெண்ட்டை வாங்கி ராமதாஸ் வீட்டில் வைக்கிறவர் ஒரு சாதாரண ஆளாக இருக்க முடியாது. உண்மையாக வச்சுப்போம், டாக்டர் ராமதாஸ் ஐயா சொல்கிறது உண்மையானே வச்சுப்போம். அந்த ஸ்பை கருவி அங்கே இருந்ததாக வச்சுப்போம். அதை வைத்தவர் விஷயம் தெரிஞ்சவராக தான் இருக்க முடியுமே தவிர சாதாரண ஆளாக இருக்க முடியாது. இது போலீஸ்காரங்க யாரும் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை, கவர்மெண்ட் வைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்க வாய்ப்பு இல்லை, போலீஸ் வைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இண்டிவிஜுவல் யாரோ தான் வச்சுருக்கணும், தனிப்பட்ட மனிதர் யாரோ வச்சுருக்கணும். சந்தேகம் இப்போ அது அன்புமணி மீது வருகிறது, சந்தேகம் தான் வருது, அறுதிட்டு கூற முடியாது. வேறு ஏதாவது கூட வச்சுருக்கலாமே. இப்போ அவர் குடும்பத்தில் நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டாங்க, பேரன் வந்துட்டான்,
மகள் வந்துட்டாங்க, மருமகள் வந்துட்டாங்க, மகன் இருக்காரு. ஸோ இந்த குடும்ப பிரச்சனையில் யாராவது பண்ணியிருக்கலாம். யார் பண்ணாங்கன்னு தெரியாத வரைக்கும் நம்ம குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அன்புமணி தான் பண்ணான்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அது தப்பு. ஆனால் ராமதாஸ் வீட்டிலேருந்து கண்டெடுக்கப்பட்டது. அது அட்வான்ஸ் டெக்னாலஜி. அது அந்த இப்போது இந்தியன் ஃபோனாக இருந்து வச்சுங்களேன், அந்த நம்பர் எங்கே போகிறதுன்னு வச்சு டப்புன்னு பிடிக்க முடியும். இது யூகே ஃபோன், லைக்கா சிம் இருந்தது உள்ள, யூகேலேருந்து வர கால். ஸோ யூகே ஃபோன் யார் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். யூகே ஃபோன் வச்சுருக்கல கண்டுபிடிக்கிறது இந்தியாவில் கஷ்டம். இப்போ சேட்டலைட் ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனில் பேசுனீங்கன்னா உங்களை டேப்பே பண்ண முடியாது. ஆனால் சேட்டலைட் ஃபோன் இந்தியாவில் பேண்டு, குற்றம், ஜெயிலில் போட்டுருவாங்க அது வச்சுருந்தாங்கன்னா. அந்த சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணி எவ்வளோ பணக்காரர்கள் பேசுகிறார்கள்னு எனக்கு தெரியும். தைரியமாக பேசுகிறாங்க. ஏன்னா அந்த ஃபோனை ஒட்டி கேட்கவே முடியாது. எப்படி வாட்ஸ்அப் ஒட்டி கேட்க முடியாதோ அந்த மாதிரி சேட்டலைட் ஃபோனையும் ஒட்டி கேட்க முடியாது. ஸோ சேட்டலைட் ஃபோன் போன்றவைகள் இந்தியாவில் பேன் பண்ணப்பட்டாலும், போலீஸ் அதை பிடிச்சாலும் ரகசியமாக கொண்டு வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்று வாங்கி பேசுகிறாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்தை ஏமாற்றணும்னு நோக்கம் இல்லை, ஸ்டேட்டஸ் சிம்பிள். எங்கிட்ட சேட்டலைட் ஃபோன் இருக்கு பார், ஒரு அப்போல்லாம் செல்ஃபோன் அந்த காலத்தில் இருந்த மாதிரி சேட்டலைட் ஃபோன். ஆகவே இந்த ஒட்டு கேட்கும் கருவி அதிநவீனமானது, இஸ்ரேலி டெக்னாலஜி கொண்டது, யூகே நம்பரில் பதிவு செய்யப்பட்டது. ஆகவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணும். ஜூலை 27, 28 பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக சந்திப்பார்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. நீங்களும் இப்போ பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது மற்ற எந்தெந்த தலைவர்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது மோடி அவர்கள்? இல்லை, எடப்பாடியும் மோடியும் கண்டிப்பாக பேசுவாங்க, பேசி ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கூட்டணி இருக்கிறதுனால 2 பேர் சந்தித்து பேசுவார்கள். ஒரு பக்கம் ஓபிஎஸும் சுற்றுப்பயணம் போகிறார். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஆமாம், ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போகிறார். பட் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படும்னா எடப்பாடிக்கு தான் கொடுக்கப்படும். ஏன்னா கூட்டணியில் வந்தாச்சு. ஓபிஎஸ் கூட்டணியில் வரல. ஓபிஎஸ் ஒரு கட்சியோட தலைவர், கட்சியோட சொல்ல மாட்டேன், ஒரு அமைப்பின் தலைவர். ஆனால் எடப்பாடி அப்படி இல்லை, அதிமுகவின் தலைவர். ஸோ முதல் மரியாதை மோடி கொடுக்க போகிறது எடப்பாடிக்கு தான் கொடுக்க போகிறார். அடுத்தது அண்ணாமலை தனியாக பேசாதுன்னு கேள்விப்பட்டேன். அண்ணாமலையோட குறையெல்லாம் கேட்டு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்குது, நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், கட்சியோட தலைவர்லாம் போட்ட அப்புறம் உங்களுக்கு அமைப்பு ஆல் இண்டியா லெவலில் போஸ்ட் தரப்படும்னு. மூன்றாவது பேசக்கூடியவர் பாஜக தலைவர்கிட்ட பேசுவோம். எல்லா முக்கியமான தலைவர்களும் கூப்பிட்டு வச்சு கூட்டணி ஒழுங்காக நடத்துங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ்டையும் அன்புமணிகிட்ட பேச போகிறதா கேள்விப்படுறோம். இது பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. 2 நாள் தங்கியிருக்கார், அரசு விழா 2 நாள் இருக்குது. இது இல்லாமல் அவர் எவ்வளோ நேரம் யாருக்கு ஒதுக்குறார் அப்படிங்கிறது வரும் நாட்களில் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.